ஆண்டுக்கு 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் முதல் படியாக சென்னை ஐஐடியில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவர்கள் பல துறைகளில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அனைவரையும் வியக்க வைத்தனர். சென்னை ஐஐடி மாணவர்களின் ஸ்டார்ட் அப் யோசனைகளை காட்சிப்படுத்தும் விதமாக முதல் முறையாக நிர்மான் செயல்விளக்க நாள் நடைபெற்றது. இதில் தங்களது ஸ்டார்ட் அப் ஐடியாக்களின் முன்மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். மாணவர்களை ஊக்குவித்து அவர்களது யோசனைகளை சந்தைக்கு ஏற்ற வகையில் தயாரிப்புகளாக மாற்றவும், தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்களுக்கிடையேயான தொடர்பை பலப்படுத்தும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வருடம் நிச்சயமாக 100 ஸ்டார்ட் அப் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ஐஐடி மெட்ராஸ் உருவாக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஏதோ ஒரு ஹை லெவலில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அதோடு நிற்காது. இது டீப் கோர் டெக்னாலஜி. நீங்கள் அக்னிகூல் பார்த்துருப்பீங்க, ஹைப்பர் லூப் பார்த்துட்டுருக்கீங்க. இது மாதிரி பல டீப் டெக்னாலஜிஸில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். இது எல்லாமே டன் பை ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், பை த ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே மாணவர்கள் சேர்ந்து செய்கிற ஒரு பெரிய முயற்சி இது. இதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், விவசாயம், போக்குவரத்து என பல துறைகள் சார்ந்து மாணவர்கள் காட்சிப்படுத்திய ஸ்டார்ட் அப் யோசனைகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதில் குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் போது பாதுகாப்பாக அமர வைக்க இருக்கை அனைவரின் கவனத்தையும் பெற்றது. ஒரு நாளுக்கு இந்தியாவில் ஒரு 30 பேர் குழந்தைங்க இப்போ வண்டி விழுற டைமில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துடுறாங்க. மெயின் ரீசன் இப்போ வண்டி 2 வீலரில் குழந்தைகளுக்கு சேஃப்டியே இல்லை. அது பார்த்து டிவைஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சீட் ஆஃப் ஜாயின்னு. ஸோ ஒரு 2 வீலருக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏதாச்சும் கீழே அவங்க தூங்கிட்டாங்கன்னா விழாமல், ஏதாச்சும் ஸ்லைட்டாக ஃபால் ஆனால் கூட அவங்க எதுவுமே இன்ஜுரி ஆகாமல் பண்ணியிருக்கோம். இதேபோல விவசாய கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் எரிபொருளை இரு மாணவிகள் இணைந்து உருவாக்கியிருந்தனர். சாக்பீஸ் வடிவத்தில் இருக்கும் இவற்றை விறகு போன்று பயன்படுத்தலாம் என மாணவிகள் கூறினர். மேலும் இதன் மூலம் வழக்கமான வெப்பத்தை விட அதிக வெப்பம் கிடைக்கும் என்றும் குறைந்த அளவிலேயே புகை வெளியேறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கோலுக்கும் ஃபயர்வுட்டுக்கும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இது ப்ராடக்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கலோரிஃபிக் வேல்யூ இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட், டொமஸ்டிக் டு இண்டஸ்ட்ரியலுக்கு எங்களால் இதை ஒருத்தருக்கு தேவை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். அண்ட் காஸ்ட் வைஸுமே ஆல்மோஸ்ட் லைக் பர் கேஜி 25 தான் இது பண்ணுறோம் அப்படின்னா, காஸ்ட் வைஸ் ஓரளவுக்கு எங்களால் டிஃபர் பண்ணி காட்ட முடியும். விண்வெளிக்கு கருவிகளை அனுப்பும் கேப்சியூல், தொழிற்சாலை பணியாளர்களுக்கான வெப்பத்தை தாங்கும் ஆடை என பல கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய மாணவர்களுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.